நடிகர் அஜித்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நெறைய டைம் சொல்லிட்டோம். அஜித் அவர்கள் வந்து ஒரு தனித்துவமான நடிகர். எந்த இடத்திலயும் யாரையும் பயன்படுத்திக்க மாட்டாரு. இந்த விதத்துல இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் டிவி பிரபலம் புகழ் வந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியாக்கள்ல அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இடையே ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சர்ச்சை தொடர்பா தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு வந்து ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா ஒரு வெளிப்படையான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். விஜய் டிவி பிரபலம் புகழ் வந்து தன்னுடைய பேட்டி ஒண்ணுல நடிகர் அஜித்குமார் அவர்கள பத்தி பேசியிருந்தாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு டைம் வந்து அஜித்குமார் அவர்கள நேரடியா பார்த்த புகழ், "ஐயா காமெடி படம் பண்ணலாமே! நானுமே உங்க கூட நடிப்பேன்" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அஜித் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, "நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன், செஞ்சிருக்கேனே. என்னுடைய ஓடாத படம் எல்லாமே காமெடி படம் தானே புகழ்" அப்படின்ற மாதிரி அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாராம். உச்சக்கட்ட நடிகர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட் வந்து இப்படி என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு எப்போதுமே இந்த புகழ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து எப்போதுமே எல்லாத்தையும் நம்மள வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல வந்து வச்சுக்கிடுவார் அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் பத்தி புகழ் ரொம்பவே பெருமையா தான் பேசியிருந்தாரு. இதுக்கு இடையில தான் இந்த ஒரு விஷயம் வந்து பேசு பொருளா மாறி இருந்துச்சு. இதுக்கு தான் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வந்து ஒரு விளக்கத்த கொடுத்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் வந்து பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருந்துச்சு இல்லையா? அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் டிவியில நடிக்கக்கூடிய பிரபலம் புகழ் இருக்காரு இல்லையா? அந்த பேட்டியில நடிகர் அஜித் தொடர்பா வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் வந்து சர்காஸ்டிக்கா கலந்ததா இருந்தாலுமே, அது இப்ப வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. புகழ் அவர்கள் வந்து அஜித் அவர்கள் கிட்ட போயி, "நீங்க ஒரு காமெடி படங்கள்ல நடிங்க சார். எனக்கு அதுல ஒரு வாய்ப்பையும் குடுங்க" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அஜித் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் நகைச்சுவை திரைப்படங்கள் நெறைய நடிச்சிருக்கேனே, உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "என்ன படம் சார்?" அப்படின்னு புகழுமே திரும்ப கேட்டிருக்காரு. உடனே அஜித்குமார் சார் சொல்லியிருக்காரு, "நான் நடிச்சு திரையரங்குகள்ல ஓடாத படங்கள் எல்லாமே காமெடி படங்கள் தானே" அப்படின்னு ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியோடையும், எதார்த்தமாவும் தான் அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கேஷுவலா சொன்ன விஷயத்த இப்போ சோசியல் மீடியாவுல எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருவேள விஜய் கிட்ட இப்படி ஒரு வார்த்தைய கூறி, விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இதையெல்லாம் புகழால வெளிப்படையா பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்குமா? அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இப்போ விஜய் அவர்கள் கூட சேர்த்து ஒப்பிட்டு பதிவுகள ஷேர் பண்ணிட்டு வராங்க. சோசியல் மீடியாவுல எதுக்கு எடுத்தாலும் ஒப்பிட்டு பேசுறது ஒரு வழக்கமா மாறிடுச்சு. ஆனா இந்த ஒப்பீடுகள் எல்லாமே தேவையானது கிடையவே கிடையாது. அஜித் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஹியூமர் சென்ஸ் வந்து கொண்டவரு. அது அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் வந்து எப்போதுமே ரொம்பவே மகிழ்ச்சியாவும், கலகலப்பாவும் பேசக்கூடிய ஒரு மனிஷர். அவரு எல்லார்கிட்டயுமே ரொம்பவே எதார்த்தமா பழகுவாரு. இப்போ ஷூட்டிங் பார்ட்ல இருக்கக்கூடிய சக ஊழியர்களுக்கு அவரே விருப்பப்பட்டு பிரியாணி வந்து சமைச்சு போடுவாரு. இதெல்லாம் அவரோட ரொம்பவே இயல்பான குணம். அத நாம மாற்ற முடியாது. இன்னைக்கு வரைக்குமே அஜித்குமார் அவர்கள் அப்படிதான் இருக்காரு அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சம்பள விவகாரத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் கேட்கக்கூடிய சம்பளத்த தயாரிப்பாளர்கள் குடுத்தா நான் நடிக்கிறேன். ஒருவேள அது கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா, நான் வந்து ரேஸ்க்கு போயிடுவேன். இல்லன்னா என்னோட மனைவி ஷாலினி கூட ரொம்பவே மகிழ்ச்சியா, நிதானமா குடும்பத்தோட நேரத்த செலவிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அஜித்குமார் அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கிடலாம் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு முதிர்ச்சியான மனநிலை வந்துடும். அதுதான் இப்ப வந்து அஜித்குமார் அவர்கள்ட்ட இருக்குது. அதனால புகழ் சொன்ன இந்த விஷயத்த ஒரு காமெடியா மட்டும் கடந்து போகணுமே தவிர, அதுக்கு மேல அத பெருசுபடுத்தக் கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இப்போ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல பேசுபொருளா மாறுனதுக்கு அப்புறமா இவங்க வந்து விளக்கத்தையும் குடுத்துட்டாங்க. அஜித் அவர்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா நெறையவே சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஆரம்பத்துல வந்து சினிமாவுல அவருக்கு வந்து உடனடியா வாய்ப்புகள்லாம் கிடைக்கவே இல்ல. ஏன்னா நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறி ஒரு மாஸ் ஹீரோவா இன்னைக்கு ஜொலிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவர் ஸ்கிரீன்ல நடந்து வந்தாலே போதும்பா அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு சில ஹீரோக்கள்ல வந்தாங்கன்னா, ஸ்டண்ட் பண்ணணும், அந்த மாஸா வந்து ரியாக்ஷன் குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எதிர்பார்ப்பாங்க. ஆனா அஜித் அவர்கள் வந்து நடந்து வந்தாலே அது மாஸா தான் இருக்கும். கண்டிப்பா தெறிக்க விட்டுருவாங்க. ஏன்னா லாஸ்ட்டா அவருடைய நடிப்புல வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துச்சு. அந்த படம் பெரிய அளவில் வெற்றி படம் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்த படம் எப்ப நடிக்க போறாரு? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரோட மத்தியிலுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கிடையில கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு அஜித்குமார் அவர்கள். இப்போ இதுல ஒரு குடும்பத்தையும், சினிமாவையும் 2யுமே ஒண்ணா கலக்காம 2 பேரையும் தனித்தனியா ஒரு டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய நபர் தான் அஜித்குமார் அவர்கள். ஏன்னா, தன்னோட குடும்பத்துக்குமே அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க கூடயுமே நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல கார் ரேஸ்லயுமே தனக்கு புடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
இன்னொரு பக்கம் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக சினிமாவில நடிச்சுக்கிட்டும் இருக்கிறாரு. இப்போ நெறைய பேர பத்தி ரூமர்ஸ் நெறைய வரும். ஏன்னா, அஜித்குமார் அவர்கள பத்தி ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி தவறான ரூமர்ஸ் வந்து வரவே கிடையாது. ஏன்னா, இப்போ ஒரு சக நடிகர்கள், நடிகைகள் பத்தி வந்து நெறைய வதந்திகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா, அஜித்குமார் அவர்கள் வந்து எந்த இடத்திலயும் இதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதன்னு கூட சொல்லலாம். அதாவது அவரு விஷயத்துல அவர் கரெக்ட்டா இருக்கிறாருப்பா. என்னைக்குமே ரசிகர்கள் வந்து நான் பயன்படுத்திக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா போய் படத்த பாருங்க. அதுக்காக குடும்பத்தலாம் விட்டுட்டு, அவங்கள கஷ்டத்துல அனுபவிக்க விட்டுட்டுலாம் நீங்க படம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க படம் பாருங்க. உங்களோட ஜாலிக்காக படம் பாருங்க. ஆனா எனக்காக செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. தேவையில்லாத வேலைகள நீங்க ஈடுபடாதீங்க. ஏன்னா, எப்பவுமே சில நடிகர்கள் வந்து ரசிகர்கள் வந்து நமக்காக நெறைய விஷயங்கள் பண்ணணும். நமக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணணும். நம்மளோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, செலவு பண்ணி வந்து நமக்கு பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கணும். நமக்கு வந்து அந்த மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா, அஜித் அவர்கள் வந்து அத எதிர்பார்க்கவே மாட்டாரு. "நீ என்ன படம் பார்க்க தானே வந்த. அத மட்டும் தான் நீ பார்க்கணுமே தவிர, தேவையில்லாத வேலைகள பார்க்காத. படம் பார்க்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும் தான். அது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் தான். நீங்க அத பார்த்துட்டு உங்க வேலைய பாருங்க. அதுக்காக என்னோட நடிகர் அப்படிலாம் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. எனக்கு அது பிடிக்கும், பிடிக்காது. நான் வந்து உங்கள கண்டுக்க மாட்டேன். எனக்கு என் குடும்பம் இருக்கு. என்னோட வேலை தான் அதே தவிர, எனக்கு மத்தபடி நான் வேற எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அஜித் அவர்கள் இருக்கிறாரு. சோ அந்த விஷயத்துல இப்ப புகழ் அவர்கள் வந்து ஒரு காமெடியா ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விஷயம் வந்து, விஜய் அவர்களா, அஜித் அவர்களா அப்படின்ற ஒரு போட்டி அந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த சினிமா லைஃப்ல எடுத்துக்கிட்டோம்னா, அஜித் அவர்களா, விஜய் அவர்களா அப்படின்ற ஒரு போட்டி தான் இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்களுடைய ரசிகருக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா, ஒரு படம் வெளியாச்சுன்னா கண்டிப்பா விஜய் அவர்களுடைய படம் வெளியாச்சுன்னா, அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அஜித் அவர்களுடைய படங்கள் வெளியாச்சுன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது வந்து சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் சர்ச்சையா வெடிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சோ இதுல புகழ் அவர்கள் வந்து, "நான் ஒரு காமெடி படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா, நானும் அதுல நடிச்சுப்பேன்" அப்படின்னு கேட்கிறப்போ, "என்னோட ஓடாத படங்கள் எல்லாமே இது காமெடி தானப்பா" அப்படின்ற மாதிரி ஃபன்னா தான் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு தான் இப்பவும் இந்த மாரி இருக்கு. இப்ப விஜய் அவர்கள பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, அஜித் அவர்கள் வந்து எப்பவுமே மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே ஒளிமறைவு இருக்க மாட்டாரு. அதாவது பெர்சனல்ங்கிறத தாண்டி பொது வெளியில பேசும்போது, மனசுல என்ன இருக்கோ அத ஓப்பனா பேசிடுவாரு. சோ அந்த விஷயத்துல இப்படி பேசின விஷயம் தான் இப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல பூதாகரமா வெடிச்சு, தேவையில்லாத வதந்திகளும் வந்துச்சு. இதுக்கு தயாரிப்பாளர் வந்து ஒரு விளக்கத்த குடுத்திருக்காரு. சோ அந்த விஷயத்துக்கு அப்புறமா எல்லாரும் வந்து, "ஓகே இது நார்மல் தான்ப்பா" அப்படின்ற மாரி முடிவுக்கு வந்திருக்காங்க. அஜித் அவர்கள் வந்து இப்போ திரைப்படங்கள்ல சாதிச்சதையும் தாண்டி, இப்போ கார் ரேஸ்லயும் ரொம்ப பிஸியா இருந்து, நம்ம இந்தியாவுக்கு நெறைய பெருமைகள தேடி தந்துட்டு இருக்காரு. ஏன்னா, இப்போ ஒரு ரேசிங் அணியும் தொடங்கிட்டாரு. அந்த ரேசிங் அணி வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கார் ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு, வின் பண்ணிக்கிட்டு, இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே பெருமைய தேடி தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஏன்னா அஜித் அவர்கள வந்து எப்பவுமே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ரசிகர்கள். சும்மாவே வேண்டாம். இப்பவும் கார் ரேஸ்லயும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறதுனால, இன்னுமே நல்லா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுல அவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடி அதுல அவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காரு. நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டேன் 2யுமே வந்து மிங்கிள் பண்ணவே மாட்டாரு. சினிமா வேற, என்னோட குடும்பம் வேற. சோ 2யுமே எந்த இடத்துலயும் கம்பேர் பண்ணியும் பேச மாட்டாரு. சோ அவரு ஒரு தனி ஆளுப்பா. ஒரு சினிமாவிலே வந்து தனியா ஒரு டிஃபரண்டான ஆளுனா அவர் வந்து அஜித்குமார் அவர்கள் தான். சோ உங்களுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும், இவங்க ஷாலினி அண்ட் அஜித் இவங்களோட ஜோடி உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.